ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சன் பாலா ரெசிபி. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி சிக்கனு. இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா கோல்டாக இருக்கிற டைமில் நல்லா மிளகு தூக்கலாக ஒரு காரமான ரெசிப்பியாக செய்தோம்னா செம்ம டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய். ஹோல் ஸ்பைசஸ் வந்து எல்லாமே 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணுவோம். அதனால் இது எல்லாமே பொரிஞ்சு வரும்போது நம்ம தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக பொரியுது. பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்ச பிறகு வெங்காயம் வந்து 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க சிக்கனோட அளவு வந்து 3/4 கிலோ. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கோழியோட ஃபுல் கோழி எடுத்திருக்கேன். அதனால் இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோவில் போட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்கிறதா எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா, மிளகாத்தூள் எல்லாமே நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் இந்த குழம்புக்கு. இப்போ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்போடு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டால் போதும். ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி வரும். அது இல்லாமல் நம்ம கொஞ்சமாக விட்டோம்னா தான் மசாலா வந்து நல்லா சிக்கனுக்குள்ளே ஊறி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் வந்து சின்ன முடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சோம்பு வந்து இது கூட சேர்த்து அரைச்சோம்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா வந்து நல்லா பொரியணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கரம் மசாலாவும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு மொறுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு பொரிஞ்சால் தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியாச்சு. ஒரு பச்சை மிளகாய், 10லேருந்து 15 பூண்டு பல் நல்ல ஒரு ஃபைன் சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்குனா தான் இந்த கார்லிக் சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோட, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த குழம்பு வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் இந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணணும். குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு கார்லிக் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான இட்லி, சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரான ஒரு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல வீடியோஸ் வரும், நிறைய ரெசிபிஸ் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.